இன்னைக்கு நாங்கள் பெலி டான்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த டான்ஸை பண்ண போகிற அந்த வேர்ல்டு ஃபேமஸ் டான்சர்ஸ் யாருன்னா ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலி டான்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அது ஒரு பெலி டான்ஸ் சேலஞ்சுன்னு வச்சாலும் சரி, பெலி டான்ஸ் vlogன்னு வச்சாலும் சரி. ஏன் இந்த டைட்டில் வைக்கிறத உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன டைட்டில் வச்சாலும் அந்த டைட்டிலில் இருக்கிற ஒன்று கூட இங்கே வரப்போகிறது கிடையாது. பெலி டான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பேர் வச்சுருக்கமே தவிர, இங்கே மூணுலேயும் எது பெலின்னு கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் எங்களோட பாடி கண்டிஷன். ஸோ பார்த்துக்குங்க, இதை வச்சுக்கிட்டு இப்போ பெலி டான்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெலி டான்ஸில் அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. உடம்பே ஒரு குறை தான். இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி 3 பேரும் பெலி டான்ஸ் பண்ண போகிறோம். ரெடி? பெலி டான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான 2 முக்கியமான பொருட்கள். ஒன்று இடுப்பு, அதுதான் எங்ககிட்ட இல்லை. சரி, அந்த பெலி டான்ஸுக்குன்னு ஒரு துணியில் சில்லற காசெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு கிளிக்கிளிக்கு நாட்டுவாங்கல்ல, அந்த பொருள் முக்கியம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இடுப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணினாலும் அது பெலி டான்ஸ் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அந்த பெலி டான்ஸுக்கு போடுற அந்த சில்லறைகள் தான். ஏன்னா அதை போட்டுட்டு சும்மா நடந்தாலே அது சும்மா கிளுகிளுன்னு ஆடுமா, அதை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம், சார் என்ன அழகாக இடுப்பாட்டி வர்றாங்க. ஓகே மிஸ்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை வெளியேடு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை இப்படி இடுப்பில் கட்டிக்கணும். சாரி, இடுப்பு எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வயிற்றில் கட்டிக்கிறேன், எனக்கு இடுப்பு இல்லை தானே. கட்டிக்கிட்டு இப்படி ஆடணும். ஸோ இது சிவப்பு கலரில் வாங்கினதுனால நாங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்போ தான் இது உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். அப்போ தான் நாங்கள் விடுற மிஸ்டேக்கெல்லாம் மறந்து நல்லா ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க போது. எடுத்தோடனே சலங்கையை காலில் கட்ட முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் இது ஒரு கலை. இந்த கலைக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பெலி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லெவல் பை லெவலாக ஒரு சேலஞ்ச் பண்ணி ஃபைனலாக அந்த பெலி டான்ஸை உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இப்போதைக்கு இதை நாங்கள் வச்சிடுறோம். ஓகே, ஸோ மொதல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your hands coming in from the center and all the way up. This is trying to get our whole body warm at the moment. உட்காரும்போது மேலே கொண்டு போங்க. ஸோ நாங்கள் நிறைய வார்ம் அப் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் 5 கவுண்ட்டு பண்ணிடுறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 2 2 3 3 4 4 5 5. அப்பா, என்ன இப்போ வந்துடும் போல இருக்கு. இவ்வளோ ஈஸியாக இருக்கே. Out to the side, stretch and center. Stretch, center. Stretch, center. 1 2 3 4. 1 2 இங்கே உம்மடி சென்டர். 3 சென்டர். 4 சென்டர். 5 சென்டர். 6 சென்டர். 8 சென்டர். சென்டர். 5 சென்டர். 10 சென்டர். நம்பர் 3. Side, side, side. So what we're doing is அந்த இடுப்பு மட்டும் தான் போகணும். 1 2 3. 1. அம்மா, இடுப்பு ஒரே இடத்துல இருக்கணும், உடம்பு மட்டும் தான் போயிட்டு வரணும். போ பாப்பா. டேய், இப்படி வச்சிருக்கியா? இப்படி சைடுக்கு போ. இடுப்பு இங்கே இருக்கணும். இப்போ அந்த பக்கம் போ. இவன் கடலில் உயிருக்கு தத்தளிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெடி? ஹலோ, நீ என்ன இப்படி அந்த அந்த கதைகள் ஆடுவாங்க, தக்க ஜூமி தக்க அடியே கையை இப்படி வச்சுக்கடி. சரியா? இப்போ இடுப்பு இப்படி பின்னாடியே ஆட்டுற, இடுப்பு இப்படி. இப்போ இந்த உடம்பு மட்டும் இப்படி சைடில் போகணும். இடுப்பு ஆட்டாது. இங்கே வேறு இப்படி இருக்குல்ல. இங்கே சரி, பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வருதோ செய்யுங்க. 1 2 3 4. 1 2 3 4 5 6 7 8 9
10. Number 4. One, reach. And center. இது செஞ்சுட்டு திருப்பி கையை And நீட் center, ஆக்கிடணும். double time. அந்த சைடில் போகும்போது மூச்சு வெளியே போகணும். ரெடி? அம்மா இங்கே வரீங்க. அந்த அந்த பழைய தெலுங்கு படத்தையெல்லாம் நேடு சிம்மாதிரி நேடு மாத்திரி அப்படி அது எப்படி மூளை மட்டும் வித்தியாசம் வேலை செய்யுது. செஞ்சு காட்டு. இங்கே வர இப்படி போகணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். அம்மா வந்து இந்த இது தெலுங்கு நடிகர் இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக வரணும். திருப்பி இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக வானங்கள் வர. ரெடியா? 1 2 3 1 2 2 2 3 3 4 4 5 5. கண்டிப்பாக அவங்க சொன்னது ஒன்று, நாங்கள் செய்கிறது ஒன்று. இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, இந்த உடம்புகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு தான் முடியும். இப்போ நம்பர் 5 முன்னாடி இந்த சைடில், இந்த சைடு. மிஸ்டி என்ன பரதநாட்டியம் ஆடுறியா? இப்படி குனிஞ்சா இந்த பக்கம், இந்த கைக்கு அந்த சைடு. மிஸ்டி அப்படியே பரதநாட்டியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. காய்ஸ், நான் இப்போயே சொல்கிறேன், அந்த நல்ல வெயில் அடிக்கும்போது உடுப்பு காய போடுறது அம்மா பண்ணுறது. புதுசாக பரதநாட்டியம் கிளாஸுக்கு போயிட்டு பரதநாட்டியம் பண்ணுறது மிஸ்டி. நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரெடி? 1 2 3 4 1 2 3 4 5 6 8 9 10. அதில் தான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க. கால் அகட்டி வைங்க. மிஸ்டி இப்படியே நின்றுக்கிட்டீங்க. அதான் தப்பாக பண்ணும்போது இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்போ உண்மையாக பண்ணுனா என்ன நடக்கும்? இப்போ நம்பர் 6. Squeeze the glutes at the same time. சரி, எங்கே 1 2 3 4. கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3க்கு கை கீழே இருக்கணும், 3க்கு கை மேலே இருக்கணும். 3 இப்படி செய்யணும், மிச்சம் 3 இப்படி செய்யணும். 1 2 3 4. This is Drunken Monkey style. போதும் கன்றாவியாக இருக்குது. ரொம்ப கன்றாவியாக இருக்குங்க. வார்மப்பே எங்களை பார்க்கும்போது எங்களுக்கே கன்றாவியாக இருக்கே. நீங்களாம் ரொம்ப பாவம். இருந்தாலும் பரவாயில்ல. நம்பர் 7. அதையே கொஞ்சம் ஒரு சைக்கிள் வர மாதிரி ஸ்பீடாக பண்ணணும். ஜிங் 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 ஜுங் 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 ஜுங். 1 2 3 ஸ்டார்ட். இடுப்பை தவிர எல்லாம் ஆடுதுறான். போதும். அந்த ஜிம் மெஷினில் வரி நின்று ஆடுமே. கிரி 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 பிரி 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 பிரி. ஓகே காய்ஸ், இது இந்த ஃபைனல் வார்ம் அப் செய்ய போகிறோம். இது பண்ணின உடனே இதெல்லாம் லூஸ் ஆகி இப்போ நாங்கள் இப்படி ஆட்டினாலே ஒரிஜினல் பெல்லி டான்ஸர் யாருன்னு நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் குரூப்பில் டூப்பு விளையாடுவாங்கள்ல, 3 பேர் வருவாங்க. அதில் 2 ஒரிஜினல், 1 டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கணும். இது வந்து டூப்பில் டூப்பு, 3மே டூப்பு தான். இதில் எது ரொம்ப மோசமான டூப்புன்னு தான் நீங்கள் இப்போ மார்க்ஸ் போடணும். 1 2 3 ஸ்டார்ட். பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 பணியாரம். சின்ன வயசில் ஸ்கூலில் இந்த மூவ்மெண்ட் எதுக்கோ சொல்லி கொடுத்தாங்க. பணியாரம் 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 விட்டுக்கோ. அம்மா என்ன தெரியுமா? இல்லை, அம்மாவுக்கு வந்து இடுப்பு இப்படியே வச்சுருக்கான். ஆனால் மூவ்மெண்ட்டு தெரியல. என்ன தெரியுமா பண்ணுறான்? இங்கே பாருங்க, விரலை மட்டும் பட்டாம்பூச்சி மாதிரி ஆட்டுறாரு. சரி, வார்ம் அப்பு அவ்வளோதான், டன். ஓகே, நம்ம பண்ண போகிற முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஆடணும். இதை நாங்கள் தனித்தனியாக பண்ண போகிறோம். ஏன்னா எங்ககிட்ட ஒரு பெல்லி டான்ஸோட அந்த எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் அம்மா ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், மிஸ்டி தேர்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அம்மா பண்ணுறதை பார்த்துட்டா நான் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக தெரியும். நான் எதுக்கு அவசரமாக நடுவில் பண்ணுறேன்னா, நான் பண்ணி முடித்தா தான் இவனை கலாய்க்க முடியும். ஸோ இதனால இதுதான் ஆர்டர். இதான் ஆர்டர். ஸோ 1 2 3. மிஸ்டி
டக்குன்னு எங்கே மரியாதை இல்லையா உனக்கு? டான்ஸருக்கு பெல்ட்டை கட்டு. எவ்வளோ நேரம் அவர் முக்குவார்? காய்ஸ், இவன் பண்ணுற சீட்டிங்கை பாருங்கள். சத்தம் கேட்டால் பெல்லி டான்ஸ் வந்துருங்கிறதுக்காக சும்மா சும்மா ஆட்டுறான். ஏய், இந்த சீட்டிங்கில் நீ வேற எங்கேயாவது வச்சுக்க. ஓகே மிஸ்டர், இந்த பக்கம் வந்துருங்க. டான்ஸில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது பெல்லி டான்ஸுக்கு வணக்கம் வைக்கிறாரா? சைட்ல ஆட்டு, சைட்ல ஆட்டு. சுத்து 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 சுத்து. ஆமா, நல்லா இருக்கு. ரெடி ரெடி, இப்போ நான் ரெடி. அடுத்த போட்டியாளர் ரெடியா இருக்காங்க. நல்லா இருக்கே. வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார், ஏய் நம்மக்கிட்ட சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு, டான்ஸு வருதோ இல்லையோ. காய்ஸ், ஒருத்தன் என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சும்மா இருக்கணும். நான் சைடு கண்ணால் பார்க்குறேன், நான் ஆட ஆரம்பிக்கும் போது இவன் 1 2 அதாவது அம்மா ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணினாங்க, நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினேன். மிஸ்டி அதையே பின்பற்றிருச்சு. டான்ஸு வருதோ இல்லையோ, சவுண்டு முக்கியம் பிகிலு. அவ்வளவுதான். இங்கே பாரு, இங்கே வெண்ணையை பாரு. அம்மா வந்து மேலே போயிட்டாங்க. இங்கே பாருங்க, டங்கு டங்கு 3 தான். இல்லை, இங்கே பாருங்க, டங்கு. சரியா? டங்கு, திருப்பி டங் டங்கு, பிறகு டங்கு டங்கு. இன்னொரு வாட்டி போடுறேன். ஏய் கொஞ்சம் இருடா, ரொம்ப இங்கே மொதல் பிளேயருக்கே இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதான் மிஸ்ஸி சொல்லுது, நான் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் கொஞ்சம் இருந்த சவுண்டை கம்மி பண்ணுறேன். நான் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, நான் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. அதை விட ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்க தான் இன்னும் கிண்டல் பண்ணணும் போல தோணுது. 1 2 3 ஸ்டார்ட். அம்மா கேட்குறாங்க, இன்னொரு வாட்டி பண்ணணுமா? அவ்வளவு நல்லா, அதான் இன்னொரு வாட்டியா பண்ணணும், அவ்வளவு நல்லாவா இருக்குன்னு. இல்லை, இப்படி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே இல்லை உலகத்தில். அதை மறுபடியும் பார்க்கணுமா இல்லையா? சரியா? அடே, டான்ஸருக்கு இடம் விட்டு தள்ளி போடாத பக்கம். மிஸ்டேக் இப்போ நடுங்குது. ஐயோ, வீடியோவை பார்த்து பார்த்து நம்ம பழகிறோம். ஓ, அந்த பக்கம் போய் பார்த்து பழகு. சரியா? அப்படி ஓகே, எனக்கு கட்டு. எப்படி இருக்கும் ஒரு மாஸ் ஹீரோ நடந்து வரும்போது? கிளி கிளி கிளி. அவர் கன்னை வச்சுக்கிட்டு வில்லனை பயமுடுத்த வராரு. அப்போ இப்போ அந்த ஹீரோ சொல்கிறாரா, என் மேலே கை வச்சா வில்லன் கேப்பா, என்ன சார் கிளுக்குது? சரி, ஓகே. அதாவது என் டான்ஸை நீங்கள்லாம் மறக்கணுங்கிறதுக்காக நகைச்சுவைக்குள்ளே கூட்டி வந்திருக்கேன். சரி, ரெடியா? ஓகே, போடு. அப்படித்தான் வச்சுருக்காங்க. இன்னொரு அடி போடுவோம், எல்லாம் 2 தரம் ஆடுவோம். அவங்க முடியை அட்ஜஸ்ட் பண்ணாங்க, நான் அதையும் பண்ணினேன், இவன் பண்ண கிடையாது. அம்மா இங்கே ஆடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணினாங்க மிஸ்டி. எங்கள் 2 பேரையும் தவிர ப்ராக்டிஸ் பண்ண மிஸ்டியோட டான்ஸை பார்க்கத்தான் நானே வெயிட்டிங்கு. பார்ப்போம். இந்த கண்ட்ராக்டை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா?
சொல்லு. இதைத்தான் மிஸ்டி ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ முன்னேற்றம் இருக்கு. சேலஞ்ச் 3. Dancer, are you ready? திருப்பி கண்டினியூ. ஓகே. ஐயோ இது திருப்பி. அந்த கையை பாருங்கல, இப்படித்தான் வருது. அது ஏன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அது அப்படியே காற்றுல இப்படி இருக்கு. நமக்கு காற்றுல நினச்சிட்டு ஆரம்பிக்கிறோம், முடியும் போது இப்படி கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரி வந்துடுது. இப்படி பிடிச்சாதான் இடுப்பு ஆடுது, இப்படி சும்மா விட்டு ஆடுது இல்லை. கண்டினியூ. அந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம். இல்லை ஒரு நிமிஷம் சார், இப்போ அந்த பக்கம் ஆட்டு பாப்பா ஒருக்கா. இல்லை இந்த சைடை இப்படி ஆட்டுனா இந்த சைடு இப்படி தானே வரணும். மிஸ்டி என்ன பண்ணுது, இப்படி ஆட்டிட்டு இப்படியே திரும்பி இந்த பக்கம் ஆட்டிகிட்டு இருக்கு. நீ அந்த பக்கம் ஆட்டுறி சரியா? இப்போ திரும்பு. எங்கே வர்ற? திரும்பு, காலை முன்னாடி வை. அந்த காலடி இப்போ ஆட்டு. அவ்வளவுதான். இப்போ 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 பண்ணு. இப்போ திருப்பி போடுற. இப்போ பண்ணு. காய்ஸ், நான் அடித்து சொல்கிறேன், இது மட்டும் இல்லைன்னு வைங்கல, பார்க்கவும் முடியாது. இது அப்போ நாங்கள் ஒரு இப்போ இவங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு லெவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னும் அந்த ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்களே, அதுலேயே ஃபெயிலு. உங்களை இதுக்கு மேலே நாங்கள் கொடுமைப்படுத்த விரும்பலை. நாங்கள் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிருக்கு டிக்டாக்ல. அதாவது கிளியோபெட்ரா பெல்லி டான்ஸ் சேலஞ்ச். ஸோ அதை தான் நான் ஃபைனல் பெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சேலஞ்சை ஒரு அக்கா பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்து அப்படியே பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இனிதே முடிக்கிறோம். நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு எதுக்கு பண்ணணும்? அதனால் நாங்கள் தண்ணி கிளாஸ் இல்லாமல் பண்ணுறோம். டிக் 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 கீழே போகணும். ஃபைனலாக கிளு திருப்பி கிளு கீழே போயிட்டு திருப்பி கிளு. இங்கே பார், இவ்வளோ நேரம் நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதெல்லாம் உடுப்பெல்லாம் ஆட்டிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கிளுகளெல்லாம் இருக்குது. இந்த மணி சவுண்டை தவிர வேறு ஏதாவது சத்தம் வந்துச்சு உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? டிஸ்குவாலிஃபை. போய் சத்தியம் பண்ணிட்டு வா, சத்தம் வராதுன்னு. கால் சும்மா நிற்கும். திருப்பி பர்ஃபெக்டாக பண்ணுவோம். பின்னாடி நெட்டாம பண்ணணும். இந்த கையை பாருங்க, இந்த கை மட்டும் ஏங்க இப்படி போகுது?
டான்சர் 3 ஆர் யூ ரெடி? சத்தமே வரலையே. இப்போ விஷ்டி சொல்லுது, செவிட்டு பேர உனக்கு சத்தமா வரல, இந்தா வரும் பாடுறா, திலுக்கு திலுக்கு திலுக்கு. கைஸ் ஓகே, ஃபைனலாக நாங்கள் எல்லாம் ஆடி முடித்து பெலி டான்ஸ் எல்லாம் ஒரு கரை கண்டாச்சு. பட் நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு காதில் கேட்குது. அது எப்படிங்க, நீங்கள் ஒரு ஃபேமிலி, ஃபைனலாக இந்த கிளியோபேட்ரா பெலி டான்ஸை 3 பேரும் சேர்ந்து ஆடினா தானே நல்லா இருக்கும். அதனால் நிற்கிறவங்க யாரும் இல்லை, இதை நான் உங்களுக்கு இல்லை அதான் சொல்கிறேன், எங்கள் 3 பேர்லையுமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஆடினது அம்மா தான். அதனால் அம்மாவுக்கு கட்டு, இவன் நடுவில் நிற்கட்டும், இவனை பார்த்து நம்ம ஆடுறோம். ஸோ இது வந்து நல்லா உங்கள் கண்ணாடி எல்லாம் கழுவிட்டு கண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு பாருங்கள். ஏன்னா அரிய வாய்ப்பு, 3 டான்ஸரையும் ஒரு ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். செப்டம்பர் மாதம்தான் கோட்டு படம் வரும். அதில் 3 பேரை நீங்கள் அங்கே பார்க்குறதுக்குள்ளே அதை விட பெஸ்ட்டு டான்சர்ஸ் 3 பேரை இங்கே பார்க்கணுமுன்னா இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரெடி? பார்த்தீங்களா, அங்கே டிக் டிக்குங்கிறாங்க அம்மா வந்து. அப்பாரா என்னன்னு கேட்ட, அதான் இதாண்டா சேலஞ்சு. ஒரு ஃபைனல் டான்ஸை ஒழுங்காக பண்ணுவோன்னு பார்த்தேன். ரெடியா? நான் என்ன தெரியுமா இவன்ட்ட சொன்னேன், ஃபைனல் டான்ஸு, அந்த ஃபைனல் கடவைக்கு வந்து சவுண்டு நல்லா வரட்டும், இடுப்பை வளைச்சி ஆடுன்னு. இவருக்கு இடுப்பில் சுளுக்கு, இப்போ சவுண்டு வேறு வரணுன்ட்டா, நம்ம இடுப்பில் வேறு மணியை கட்டிட்டான், இப்போ நம்ம தானே ஆடணும்னு ஃபைனலாக சுற்றும் போது கையால் அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு கிருபு. எனிவேஸ், இவ்வளோ தான் எங்களால் முடியும், இவ்வளோ தான் எங்களுக்கு வரும். எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? யாருக்கு? அதுதான் நல்ல வேலை, இவன் சேனலை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதே பெரிய விஷயம். ட்ரம்ஸ்டிக் ஃபேமிலி விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ஃபன்னான சேலஞ்ச் உங்களுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.